நாமத்துக்கு சோத்திரம். 2025ஆம் ஆண்டு 12 மாத வாக்குத்தத்தங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் ஆவார்? யோபு 17:3. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். நீதிமொழிகள் 19:23. விடிய காலத்தை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சுருக்கத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமையோ உன் பின்னாலே பார்க்கும். ஏசாயா 58:8. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. மனுஷனுடைய கட்டளை யாவரை குறித்தும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2:13. ஆதலால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியப்பிரமான இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அற்புதத்தை அசித்தி செய்வேன். ஏசாயா 29:14. நான் உண்மையில் அன்பா இருக்கிறது அறிந்து கொள்ளும்படி செய்வேன். வெளிப்படுத்தல் 3:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து அப்படியே கர்த்தர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி விசாலமான இடத்தில் வைப்பார். யோபு 36:16. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இனி நான் உங்களை புறஜாதிக்குள் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தை திராட்சரசத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் கொடுப்பேன். அதனால் நீங்க திருப்தி ஆவீர்கள். இஸ்ரேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். 1 ராஜாக்கள் 6:13.